576 வளையாபதி காப்பியம் எந்த சமயத்தைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் டி. ஜைனம். 577 குண்டலகேசி காப்பியம் எந்த சமயத்தைச் சேர்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் சி. பௌத்தம். 578 ஐம்பெரும் காப்பியங்களில் அடங்காதது எது? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. பெரிய புராணம். டி. சீவக சிந்தாமணி. சரியான பதில் சி. பெரிய புராணம். 579 ஐம்பெரும் காப்பியங்கள் எத்தனை? ஏ. 3. பி. 4. சி. 5. டி. 6. சரியான பதில் சி. 5. 580 சீவக சிந்தாமணி எந்த காப்பியத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது? ஏ. சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சி. வளையாபதி. டி. இல்லை. சரியான பதில் டி. இல்லை. 581 சீவக சிந்தாமணி எந்த மொழி மூலத்தை அடிப்படையாக கொண்டது? ஏ. சமஸ்கிருதம். பி. பிராகிருதம். சி. பாலி. டி. தமிழ். சரியான பதில் டி. தமிழ். 582 தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறும் பெண் கதாபாத்திரம் யார்? ஏ. சீதை. பி. கண்ணகி. சி. ஆண்டாள். டி. வள்ளி. சரியான பதில் பி. கண்ணகி. 583 ஐம்பெரும் காப்பியங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? ஏ. சங்க காலம். பி. சங்கமருவிய காலம். சி. நவீன காலம். டி. பிற்காலம். சரியான பதில் பி. சங்கமருவிய காலம். 584 ஐம்பெரும் காப்பியங்களின் மொழி நடை எது? ஏ. எளிய தமிழ். பி. பேச்சு மொழி. சி. செந்தமிழ். டி. ஆங்கில கலப்பு. சரியான பதில் சி. செந்தமிழ். 585 ஐம்பெரும் காப்பியங்களில் காணப்படும் பொது கருத்து எது? ஏ. அரசியல். பி. அறம். சமயம். சமூக நீதி. சி. அறிவியல். டி. வணிகம். சரியான பதில் பி. அறம். சமயம். சமூக நீதி.